வணக்கம். ஓபிஎஸ் இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகள அறிவிப்பார் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா சென்னை வேப்பரில இன்னைக்கு சாயந்திரம் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தில முக்கியமான முடிவுகள அறிவிச்சே ஆகணும். அப்படிங்கிற மாரி ஒரு எதிர்பார்ப்புல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு. முடிவுகள அறிவிச்சே ஆகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பியூஷ் கோயல் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளராக பியூஷ் கோயல் வராரு. வைஜெயந்த் பாண்டா பதிலா பியூஷ் கோயல போட்டிருக்காங்க. அவரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஓபிஎஸ் அதிமுகவுல சேர்க்கறதுக்கான ஒரு ஆலோசனை பண்ணுவாரு. எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டாரு. திரும்ப திரும்பவும் அழுத்தம் திருத்தமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸையோ, கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரனையோ, சசிகலாவை கட்சிக்குள்ளேயோ சேர்க்கவே மாட்டாரு. ஓபிஎஸ் எல்லாம் சுத்தமா சேர்க்கவே மாட்டாரு. அது தீர்க்கமா அவர் முடிவு எடுத்து வச்சுட்டாரு. பாஜக என்ன அழுத்தம் கொடுக்குற மாதிரி வெளியே சீன் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அழுத்தம்லாம் கொடுக்கல அவங்க. அழுத்தம் கொடுத்தாலே எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியை கைப்பற்றணும், அவ்வளோதான். அவர் அதிமுக திரும்பவும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். சூழ்நிலையில அவருக்கு அவருடைய இதே அப்படிதான். யாரையுமே நம்ப மாட்டார். நம்பிக்கையான ஆள் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு. கட்சியை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு ஓபிஎஸ் சில முக்கியமான முடிவு எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் சமீபத்தில் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார். அமித்ஷாவை சந்திச்சுட்டு வரும்போது கூட அமித்ஷா தான் ஓபிஎஸ்க்கு ஃபோனை போட்டு டெல்லிக்கு வர சொன்னார். டெல்லி கொச்சின்லேருந்து அப்படியே டெல்லி போனார். டெல்லி போய் அவரும் ரவீந்திரநாத் போனாங்க. பேசும்போது கூட அவர் வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ள என்னையும் என்னுடைய ஆதரவாளர்களையும் கட்சிக்குள்ளே சேர்க்கணும், முக்கியமான பதவி கொடுக்கணும். ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளராக கட்சியில் இருந்திருக்கிறேன், அதுக்கு இணையான ஒரு பதவியை கொடுத்தே ஆகணும். இவர் பொதுச்செயலாளராக வேணா கூட இருந்துட்டு போகட்டும், ஆனால் கட்சியில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி வேணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சிக்குள்ளே சேர்த்துக்க தயாராக. யாரை? ஓபிஎஸ்ஸை எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சிக்குள்ளே சேர்த்துக்குவாராம். கட்சிக்குள்ளே பொறுப்புலாம் கொடுக்க மாட்டார். ஆனால் எப்போ தேவைப்படுதோ அப்போ கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தேவையா ஓபிஎஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஆதரவாளர்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அவருடைய செல்வாக்கு என்ன? ஜெயக்குமார், இந்த கேபி முனுசாமி இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அவர் பின்னாடி என்ன ஒரு 4 பேர் இருப்பாங்களான்னு சொல்லி. இன்றைக்கி அந்த 4 பேர் கூட உங்கள் பின்னாடி இல்லை. அதை யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் நின்று அவர் ஜெயிச்சு காட்டினார். ஜெயிச்சு காட்டுறதோட வாக்கு எவ்வளோ வாங்கி காட்டினாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக. அதிமுகவை டெபாசிட்டை இழக்க வச்சார். அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கை நிரூபிக்க முடியும். அவருக்கு ஒரு 20 தொகுதியாவது அவரால் அதிமுகவை கண்டிப்பாக தோக்கடிக்க முடியும். 20 தொகுதியில் அவரும் டிடிவி தினகரன் இது பண்ணாங்கன்னா, சேர்ந்து நின்றாங்கன்னா, கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை தென் மாவட்டங்களில் அடிக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அடித்து நவுத்திடுவார் கொங்குபேட்டில். இந்த ஒரு சைடு தாவேக்காவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க சிட்டிக்குள்ளேலாம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணுமா வேணாமா? அதுக்காக தான் இன்னைக்கு பியூஷ் கோயலும் வராரு, பேசுகிறாரு, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓபிஎஸும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக மாற்றினீங்க. இதுலுமே என்ன செய்வாங்க, உங்களை கூப்பிட்ட அமித்ஷா எல்லாருமே தரப்பும் பேசுவாங்க, பாஜக மேலிடமும் பேசுவாங்க. நீங்கள் பாஜக கூட்டணிக்குள்ளே வாங்க, பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 60 தொகுதியை 65 தொகுதியை நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த தொகுதியில் உங்களுக்கு ஒரு 5 தொகுதியை நாங்கள் தரோம், டிடிவிக்கு ஒரு 10 தொகுதியை தரோம், நீங்கள் நின்றுக்கங்க, நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்போம், ஜெயிப்போம். அப்புறமா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா நம்ம அதிமுகக்குள்ளே உங்களை சேர்க்கறதை பற்றி ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. இதெல்லாம் ஓபிஎஸ் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, திரும்ப திரும்ப ஏன் அவங்கள நம்பிக்கிட்டே இருக்கணும்? நமக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா? நம்ம நம்மளுடைய ஆதரவோடு தான் இவங்க பாஜக தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஓபிஎஸோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ ஆதரிக்கலைன்னா பாஜகவோட வேட்பாளர்கள் தென் மாவட்டங்களில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுடைய ஆதரவை வாங்கி நம்ம வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சுக்குவோம், அதிமுகவுக்கு இவங்களுக்கு தானே சண்டை, நமக்கு இவங்களுக்கு என்ன சண்டை அப்படின்னா, ஒருவேளை இந்த வெற்றி பெற்றாங்க அப்படின்னாலும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர், யார் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு அப்படின்னு பாஜக மேலிடம் ஓபிஎஸை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம அப்போ பார்த்துக்கலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எம்எல்ஏக்களை வச்சு
எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு தேர்வு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்மளே உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி விட்டு உங்களை கூட நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கலாம் அப்படின்னா எப்படி ஆக்க முடியும்? அதிமுகவில் இல்லையே அவர். அதிமுகவில் இருந்தால் தானே முடியும். அது இல்லாமல் வேலுமணியை முதலமைச்சர் ஆக்கிட்டு உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சொன்னாலும் அந்த ஓபிஎஸ் இப்போ நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட இருந்தவர் மனோஜ் பாண்டியன் இவரெல்லாம் திமுக சைடு போயிட்டாரு. வைத்திலிங்கம் தாவேகா சைடு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே இப்போ வெள்ளமண்டி நடராஜன் வந்து செங்கோட்டையன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஓபிஎஸ் சில முக்கியமான முடிவுகள் நல்ல முடிவுகளை எடுக்கலை அப்படின்னா அவரும் வந்து ஜம்ப் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னம்னா பாஜக கூட்டணி வேணாம். பாஜக வந்து பெருசாக மக்கள் விரும்பலை. அது இல்லாமல் அண்ணாமலை இப்போ இல்லை. அண்ணாமலை இருந்தால் கூட பாஜக வந்து ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்கும். அண்ணாமலைனால முடியும். இப்போ நைனா நாகேந்திரன் ஓபிஎஸ்க்கு செஞ்ச துரோகம், பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு காரணத்துக்காக சந்திக்க விடாமல் செஞ்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சைடு நைனா நாகேந்திரன் பண்ணார். அதனால் அந்த சைடு போகிறது வேஸ்ட்டு. ஓபிஎஸ் போகிறது பாஜகவோட என்டிஏ கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுத்தமாக அழிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் மூடி விட்டுட்டு ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி சில முக்கியமான முடிவுகள் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது ஒரே விஷயந்தான். இனிமேல் உங்களை கூப்பிட்டு அமித்ஷாவோ பாஜக மேலிடமோ பேசினா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பின்னாடி நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணி சொல்கிறோம் இல்லை சமாதானமாகறோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் வேணாம். இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த குழுவை வந்து கழகமாக மாற்றிட்டோம். நம்ம வந்து கட்சியை ஆக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாவேகோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, பேசி முடிச்சிடுங்க. தாவேகோட நம்ம கூட்டணி வச்சிடலாம். கண்டிப்பாக தாவேகோட நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னோம்னா நம்மளால் ஒரு கெத்தை காட்ட முடியும். நமக்குன்னு ஒரு அரசியல் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த முடியும். தென் மாவட்டங்களில் வாசோட்டு அதிமுக பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இது புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி இவங்களால வந்து உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட இந்த கட்சிக்கு எதிராகவே நம்ம பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்குறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவரை பலகீனப்படுத்துறது வேணாம். அவர் பலகீனம் ஆகக்கூடாது. நம்ம இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சராகிறதுக்கு ஓபிஎஸ் திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போய் சேரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எப்படி டிடிவி தினகரன் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதே போல் ஒரு அறிவிப்பை வெளியிடுங்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் எடுக்கிற சில முக்கியமான முடிவுகள் ஓபிஎஸ் ஆதரவாளர் மத்தியில் திருப்தியை ஏற்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து கட்சி மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல கூட சூழ்நிலையில் கூட அவரை சமாதானப்படுத்துகிறாங்க, கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறது இல்லாமல் அவர் வந்து பாமக தேமுதிக இவங்களையும் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் போது ஓபிஎஸ்ஸையும் சந்திப்பார். ஓபிஎஸ் இன்னைக்கு முக்கிய முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸையும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து பேசுவார். பேசிட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு காலதாமதம் பண்ணுங்க, நான் வந்து அதுக்குள்ளே ஒரு முக்கியமான முடிவு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எதுவுமே வேணாம், என்டிஏ கூட்டணியே வேணாம். நீங்கள் வந்து அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஓகே கட்டுப்படுங்க, முக்கியமான பதவிகளை வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து நம்ம தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஓபிஎஸ்க்கும் தெரியும். முக்கியமான முடிவை இன்றைக்கி சாயந்தரம் ஓபிஎஸ் அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.